Chitra, Social Talk. அடுத்த சாய் சித்ரா சோசியல் டாக்கிஸ் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் உணவியல் நிபுணரான டாக்டர் தாரணி கிருஷ்ணன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக உணவியல் நிபுணராக இருப்பவர் டாக்டர் தாரணி கிருஷ்ணன். பொதுவாக நம்முடைய உணவு பழக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடலாம், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் பல பயனுள்ள யோசனைகளை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் தாரணி கிருஷ்ணன். Chai with Chitra, Social Talk. டயட்டிஷியன் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பமா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது தேர்ந்தெடுத்தாங்களா இந்த படிப்பை? Actually, I wanted to become a doctor, but அந்த இது whatever marks I did not get. நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு வந்த காலகட்டத்தில் டயட்டிஷியனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் படிப்பு முடித்து ஒரு 7 இயர்ஸில் இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்தேன். ஸோ நான் இருக்கிற காலனியில் நான் போர்டு போட்ட உடனே அப்போது ஒருத்தர் வந்து கேட்டார், நீ என்ன போர்டு பண்ணுற, நீ என்ன பண்ணுவ? எந்த காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி இதை பற்றி ஏற்பட்டது மக்களுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 வருஷமாக நல்லாவே இருக்கு. நல்லா 20 இயர்ஸ் 15-20 இயர்ஸாக யாராக வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னாலே எங்ககிட்ட வராங்க. அப்படியா? பட் ஆன் த சேம் நோட் இந்த சோஷியல் மீடியாவில் நான் நியூட்ரிஷன் பீப்புள் நிறைய நியூட்ரிஷன் பேசுகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். 1.5 மாதம் முன்னாடி ஒரு குழந்தை 18 வயசு தான். இப்போ பிபிஓ செக்டரில் வேலை பண்ணுறவங்க, ஐடி செக்டரில் வேலை பண்ணுறவங்களாம் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லை அவங்க ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃபேக்ட் பிபிஓ செக்டரில் நிறைய முன்னாடி வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 2-3 பேருக்கு பொதுவாக பிபிஓவில் பணியாற்றுகின்றவர்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் எதனால் குறையுது? இவங்க என்ன பண்ணணும்னா, எப்படி இருந்தாலும் உணவை கரெக்டாக சாப்பிடணும், அது பண்ணுறதில்ல. ஸோ இந்த டைமில் முழிச்சிருக்கணும்னு இப்போ சில கம்பெனிஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா 1 ஹவரில் இத்தனை டாக்கெட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க, அது முடிக்கணும். ஸோ இவங்க தண்ணியும் குடிக்கிறதில்ல. சரியான உணவு முறை அப்படின்னா நீங்கள் எதை பரிந்துரைப்பீங்க? இப்போ காலை உணவில் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் இட்லி தோசை குறைஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் விட என்ன மெயின் திங்னா, ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் எடுக்கணும். வடை, பஜ்ஜி, அப்பளம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது பலர் வீட்டில். இது எல்லாத்தையும் எப்படி ஒரே நேரத்தில் தவிர்க்க முடியும்னு நினைக்கிறேன்? ஸ்டெப் பை ஸ்டெப் சார், எதுவுமே ஓவர் நைட் பண்ண முடியாது. இப்போ 10 வயசு குழந்தை இருக்க வேண்டிய வெயிட் 24 to 28 கிலோஸ். பட் எங்ககிட்ட வர குழந்தையெல்லாம் 80 கிலோ. 10 வயசு குழந்தை? 10 வயசு குழந்தை. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்றாங்க. பெரும்பாலான வீட்டில் சாப்பிடும்போது ஒரு பக்கம் பேச்சு இருக்குது, இல்லைன்னா இன்னொரு பக்கம் மொபைலை பார்த்துக்கிட்டே தான் பல பேர் சாப்பிட்றத நான் பார்க்குறேன். அது நல்லது இல்லைங்க. we should be very calm when we eat. That's very important. ஃபஸ்ட்டு ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, பழங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு அப்புறம் பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குறைந்தது அரை மணி நேர இடைவெளியாக இருக்கணும். பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த பசி அப்படின்னா அவசர அவசரமாக வாங்கி சாப்பிட்றது பிஸ்கட்ஸ் தான். பிஸ்கெட்ஸ் எல்லாமே கோதுமை பிஸ்கெட், ராகி பிஸ்கெட் எல்லாத்துலேயுமே மைதா இருக்குது. அண்ட் பிஸ்கெட்ஸில் போடுற எண்ணெய் எது? இப்போ ஒரு நாளைக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி 7 டீ 8 டீ 4-5 காஃபி இப்படிலாம் குடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி அல்லது டீ குடிக்கலாம்? ஃபஸ்ட்டு குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லும்போதே சொன்னீங்க, பல பேர் டயட்டை பற்றி ப்ராப்பராக தெரியாதவங்க பல பேர் வாட்ஸ்அப்பில் தப்பான தகவல்லாம் பரப்புகிறாங்க. வெறும் ஃப்ரூட் டயட், வெறும் வாட்டர் டயட். நான் வந்து 18 கிலோ குறைஞ்சிட்டேன், ஆனால் என்ன வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்க.
உணவு நான் என்ன வேணால் சாப்பிட்லாம், குழந்தைன்னா என்ன வேணால் கொடுக்கலாம். சாக்லேட் வாங்கி கொடுத்து இந்த மாலில் கம்மி பேர்ஸ் அது இதுன்னு கொடுத்து இப்போ ஸ்கின்னி ஃபேட்டுன்னு ஒன்று பார்க்குறோம். அதான் ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் உள்ள கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. அண்ட் கொழுப்பு சத்து இந்த வயரை சுற்றி அப்டமனில் வந்தால் காலையில் எழுந்த உடனே வந்து என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. காலையில் என்ன தான் சாப்பிட்றது. நீங்கள் மில்கை பற்றி சொன்னீங்க. மில்க்கு டெஃபினட்டாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி அந்த மில்கே வந்து ஆரோக்கியமாக இல்லையே, அடல்டேட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. பேசிக்காக டயபெட்டிஸாக இருந்தால் ட்ரை ஃப்ரூட் கிடையாது, ஏன்னா சுகர் டெஃபினட்டாக ஏறும். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாதாமை முதல் நாளே ஊற வச்சு அந்த தோலை உரித்து சாப்பிட்டிங்கன்னா தான் பாதாம் வந்து பயனளிக்கும் அப்படின்றாங்க. இன்னும் சில மருத்துவர்கள் வந்து பாதாமுடைய இந்த தோல் சக்தி உள்ளது, அதனால் தோலோடு சாப்பிட்ணுன்றாங்க. உங்கள் டைஜஷனை பொறுத்து இருக்குது உங்களால் அந்த, ஏன்னா பாதாம் எனி நட் நம்மளோட வேர்க்கடலையில் கூட ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனால தான் பச்சை வேர்க்கடலை முழுசாக பெருசானதை நம்ம அப்படியே பச்சையாக நிறைய சாப்பிட மாட்டோம். பல பேர் சாப்பிட்ட பிறகு காஃபி சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருக்காங்க. உணவுக்கு அப்புறம் காஃபி குடித்தா, இப்போ வெஸ்டர்ன் டயட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேகல் சாப்பிடுவாங்க, வெறும் பேக்கரி ஐட்டம். அதை சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்றது தேங்காய் சட்னி, கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை குழம்பு, இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் பக்கத்துக்கு பக்கம் ஸ்வீட் கடைகள் தான். இப்போ டயபெட்டிஸ் இல்லாதவங்க எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடலாம்? வெளியில் அப்படின்னு ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா அது நிஜம் நெய்யா? குவெஸ்டன் மார்க். இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து பாவக்காய், நாவப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா சர்க்கரையுடைய அளவு குறையுன்றாங்களே. அது குறையுது, பட் யூ ஹேவ் டு மெயின்டைன் இட். முடியுமா? பல உடற்பயிற்சி கூடங்கள்லேயே மரணங்கள் சம்பவிக்கின்ற செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். மாரடைப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஏதாவது சிம்டம் இருந்தால் தான் வருமா, இல்லை திடீர்னு கூட பல பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு விஷயம் சார். ஒரு லேடி வந்து 32 வயசு, அவங்களுக்கு வந்து குழந்த ப்ரெக்னென்சியில் வெயிட் எக்கச்சமாக ஆயிடுச்சு. ஸோ இவங்க நார்மல் கைனக்கலாஜிக்கல் அப்பாயின்மெண்ட் போயிருக்காங்க. நீங்கள் ரொம்ப வெயிட் இருக்கீங்க, நீங்கள் இப்போ இது பண்ணலைன்னா உங்களுக்கு கஷ்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்வேரியபிளி எவ்ரி செகண்ட் பர்சனுக்கு இந்த மது பழக்கம் இருக்குது. ரொம்ப கெடுதல் சார். 1 ml 7 கேலரி சார். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்.